பசங்க கிட்ட உங்க அப்பா வந்து 2வது அம்மாவை பார்த்துட்டான், குழந்தை பெத்துக்க போறான். இதெல்லாம் சின்ன சின்ன பசங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஓகே. அவங்க வந்து என்கிட்ட கேட்குறாங்க. டாடி என்ன டாடி 2வது அம்மா பார்த்துட்டியா? குழந்தை பெத்துக்க போறேன். இதெல்லாம் ஒரு 5 வயசு குழந்தை யாருன்னா பேசுவாங்களா? அண்ட் யாருன்னா கேட்டாங்கன்னா, உங்க அப்பா எங்கன்னு கேட்டுட்டா, எங்க அப்பா செத்துட்டாருன்னு சொல்ற அளவுக்கு அவங்க வீட்ல வந்து மோனிகா சொல்றது. எப்படின்னா, நான் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கும்போது எல்லார்கிட்டயும் பேசுற மாதிரி ரெகுலரா இப்ப பேசுறேன்ல, அவங்ககிட்டயும் பேசினேன். ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா தான் பேச ஆரம்பிச்சேன். நாங்க வந்து ஒரு கிரிக்கெட் லவர்ஸ், ஆர்சிபி ஃபேன்ஸ். ஸோ 2 பேரும் அப்படி தான் டெய்லி பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கேட்டா, யார் இதுன்னு? ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். சரி ஃப்ரெண்டாவே இருந்துட்டு போட்டோம். நான் ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருந்தேன். ஒரு மனுஷன ஒண்ணு பண்ணாம இருந்தா, குத்திக்கிட்டே இருந்தா நமக்கு அதுதான் தோணும். ஓகேங்களா? நான் சொல்லிட்டேன். நீ திருப்பி திருப்பி அதே கேட்காத. எல்லா பொண்ணுங்களையும் நோண்டுற மாரி இந்த பொண்ண நோண்டாத. ஏன்னா, நாங்க 2 பேரும் எப்படி பழகுறோம்னு எங்களுக்கு தான் தெரியும். ஒரு 2, 3 வாரம் அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஸ்ட்ரெயிட்டா அந்த பொண்ணுக்கு ஃபோன் போட்டு அசிங்கமா கேட்கறது. எப்படியே தப்பு பண்ணியிருந்தா பரவால்ல. தப்பே பண்ணாம அந்த பொண்ண கேட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு வாய் அதான் பேசவே மாட்டாங்க. உன் அளவுக்குலாம் பேச மாட்டாங்க. ஸோ எனக்கு அப்ப என்ன பண்ணுச்சு, கோவம் வந்துச்சு. அப்போ ஒரு வாட்டி சண்டை போட்டேன். தப்பு பண்ணியிருந்தா நீ கேட்கலாம். தப்பு பண்ணாம நீ அந்த பொண்ண கேட்கவே கூடாது அப்டின்னேன். அப்போ என்ன பண்ணா, அவ கன்ஃபார்ம் பண்ணா. இவன் வந்து மத்த எந்த பொண்ணுகிட்ட பேசினாலும் எனக்கு அடிக்க மாட்டான். இந்த பொண்ண அவன் கேட்டதுக்கு மட்டும் அடிக்கிறான்னு சொல்லி கொஞ்சம் பிரச்சனை பெருசாச்சு.